நமது நாட்டு சகோதர சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். நமது நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் தலைவர்களும் உண்டு, தொண்டர்களும் உண்டு, ஆதிக்கவாதங்களும் பரம்பரையாக உண்டு. ஜெகஜோதி இயக்கத்தில் மட்டும் தலைவர்களும் இல்லை, தொண்டர்களும் இல்லை, ஆதிக்கவாதங்களும் இல்லை. ஒருவருக்கொருவர் இயக்கத்தில் யாரும் அடிமை இல்லை. அனைவருக்கும் சமத்துவமான உரிமைகள் உண்டு. கட்சி கூட்டங்களைப் போல தனித்தொரு கூட்டங்களும் இல்லை. வேண்டப்படாதவர்கள் இயக்கத்தில் யாரும் இல்லை. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லை. எல்லாம் ஒரே கட்சி என்றால் எதிரி இல்லை நமக்கு. சுயேட்சைகளே ஆட்சி என்றால் என்றுமில்லை பொனக்கு. ஆக மொத்தம் ஆக வேண்டும் ஏகத்துக்கும் சுயேட்சை. நமக்காக நடக்க வேண்டும் நாடு முழுக்க நல்லாட்சி. நல்லவங்க ஆள வேணும், நாட்டு மக்கள் வாழ வேணும் என்பதுதான் சுயேட்சை லட்சிய கொள்கை விதிகளாகும். ஆகையால் இந்த இயக்கத்தில் சேர்ந்தாலும் ஒன்றுதான், நீங்கள் நோட்டாவுக்கு வாக்களித்தாலும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்றுதான். ஆக மொத்தம் இந்த பலகட்சி ஆட்சி முறையில் பல கூட்டங்கள் ஆட்சி ஆளுகின்ற போது எந்த கூட்டம் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கூட்டம் மட்டும் பிழைத்து கொள்ளுகிறது அல்லவா? அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் இந்த சுயேட்சை லட்சியம். அனைத்து மக்களுக்கும் சமத்துவமான சலுகைகளும் நீதிகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சுயேட்சை லட்சியம் தொடங்கப்பட்டது. ஆகையால் வெறுக்காமலும் சலிக்காமலும் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து பெல் பட்டனையும் அமைக்கி இந்த ஜெகஜோதி இயக்கத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுயேட்சை லட்சியம் தொடரும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.